உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். அப்பா வயிறுலாம் தீயா பசிக்குதே. அல்சர் எதுவும் ஸ்டார்ட் ஆகிட்டா என்னன்னு தெரியல. நேற்றையே அவட்ட சொன்னேனே, டிஃபன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துருங்க, மத்தியானம் சாப்பாடு லேட்டானா கூட பரவாயில்ல, ஏதாவது ஜூஸாக நான் சாப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிப்பேன், காலையில் என்னால் பசி தாங்க முடியாது, கூட ரூபா ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னமே. இன்னும் காணல. எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணுறதுக்கு? ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணவும் மாட்டுக்காங்க. முடியும்னு சொல்லணும். மத்தியானமும் சமையல் பண்ணுறோம், ராத்திரியும் சமையல் பண்ணுறோம், பத்தாவது பிறகு துணியை வேற துவைச்சு போடணும், பாத்திரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. இதில் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புவோமா இல்லை டிஃபன் பண்ணிட்டு இருப்போமா? பார்க்கணும், நாளையிலேருந்து சீக்கிரம் கொண்டு வராங்களான்னு சொல்லி பார்க்கணும். கேட்கலையா பேசாமல் தோசை மாவு ஏதாவது, ஃப்ரிட்ஜ் இல்லையே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தோசை மாவு வாங்கி வச்சு 2-3 நாள் நமக்கு தாராளம் போதுமே. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தோசை மாவு வாங்கி வச்சா புளிச்சு வீடெல்லாம் நாசம் ஆகிடாது, கிச்சன்லாம் அப்புறம் இன்னொருக்கு துடைக்கணும். கடவுளே, பேசாமல் இந்த பாட்டிகிட்ட கேட்டு பார்ப்போம், பக்கத்தில் ஏதாவது நியர்பை ஹோட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்னு. முடியலை, காப்பி வேற போட்டோம், காலையிலே பால் தெரிஞ்சு போச்சு. பேக்கெட் பால்லாம் கொஞ்ச நேரம் கூட இருக்கும், பசும்பால் எவ்வளோ நேரம் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல். நைட்டு சூடு பண்ணி காலையில் சூடு பண்ண மறந்துட்டு தெரிஞ்சு போகுது. டீ குடிச்சா கூட கொஞ்சம் பசி தாங்களா இருக்கும். சார் நம்ம இப்படி மாட்டி விட்டாரு, இப்படி ஒரு கிராமத்துல, ஒரு ஹோட்டல் கூட இல்லாத கிராமத்துல கூட நம்ம இப்படி மாட்டி விட்டாரு. நம்மளும் அம்மா மேல உள்ள கோவத்துல நான் வரேன்னு சொல்லி வந்துட்டோம். சாப்பாட்டுக்கு பெரிய படம் இருக்கு, கொஞ்ச நாள் பார்க்கணும். இல்லாட்டா பேசாம அம்மா அப்பாவும் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். அவித்தரால் காலேஜ்னால, இல்லாட்டா அம்மா அப்பா அன்னைக்கே கையோடி கூட்டிட்டு வந்துப்பேன். என்னப்பா என்னமோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு, ஆபீஸுக்கு கிளம்பலையா இன்னைக்கு? லீவா? இல்ல பாட்டி, லீவ் எல்லாம் இல்ல பாட்டி. எங்க பக்கத்துல எதுவும் ஹோட்டல் ஏதாவது இருக்குமா? நல்லா பசிக்குது. நேற்று ஒருத்தட்ட காலையில் சாப்பாடு கொண்டு வரதுக்கு சொல்லியிருந்தேன், டைமுக்கு கொண்டு வரேனாரு, இன்னும் காணும். எனக்கு நல்ல வயிறு பசிக்குது பாட்டி. எனக்கு ஏற்கனவே வயிறு வெளியே இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. டைமுக்கு சாப்பிடலன்னா அவ்வளோதான். இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹோட்டலு இல்லை ஏதாவது வீட்டில் இட்லி கடை அந்த மாதிரி சமையல் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆள் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என்னய்யா இன்னும் சாப்பிடாமே இருக்க, நிறைய சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு கொஞ்சம் பழைய சாதம் வச்சிருந்தேன், இப்போ தான் தயிரை ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு வரேன். உனக்காவது கொடுத்துருப்பேனே, தயிரை வழியை வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? ஒழுங்கா கொண்டு வரவும் மாட்டானுவல. என்னத்த சொல்லப்போ, இந்த ஊர்ல யாரு ஹோட்டலுக்கு இட்டலு? இந்த ஊர்லலாம் எல்லாரும் சாதம் தான், காலையில் பழசு குடிப்பாங்க, ராத்திரியும் பழசுதான், சாயந்தரத்துக்கு ஒரு நேரம் சுட சுட ஆக்கி அப்பவே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க நேரம் இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் திறப்பாங்க? இட்லி பொங்கல் பூரி வடை எல்லாம் இங்க யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கப்பா. வயல் வேலைக்கு போறவங்க அதெல்லாம் சாப்பிட்டா கட்டுப்படியாகுமா? உடம்பு தான் தாங்குமா பசி? அதான் என்னன்னு சொல்ல. ஆனா என் மருமவ சொன்னேன், இன்னைக்கு பக்கத்துல அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் திறந்தேன், அங்க ஏதோ இட்லி கடை ஆரம்பிக்காங்களாம். பொம்பளை எல்லாம் சேர்ந்து போகணும் பாட்டி, எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்த்துட்டு வரணும்னா. நீ வேணா போய் பாக்கியாப்பா? திறந்துருப்பாங்கல்ல, மணி 9 ஆக போகுதுல்ல. என்னையா நீ இம்பிட்டு நேரம் கழிச்சு வர்றது? அவ வேலைக்கு போறவங்கல்ல, ஆபீஸுக்கு வேலைக்கு போறவங்க டயத்துக்கு சாப்பிட்டு சாயத்துக்கு கிளம்ப வேணா. நேரம் என்ன ஆகுது? அது இல்லாம தம்பிக்கு வயிற்று வலியா, அப்பப்போ சாப்பிடணுமா டயத்துக்கு அவருக்கு. அதனால சீக்கிரமா சாப்பாடை கொண்டு கொடுங்க, முடிஞ்சா முடியும்னு சொல்லணும். முடியலன்னு சொல்லிட வேண்டியதானே. தம்பி வேற எதுவும் சாப்பாடு கூட பாத்துக்கணும்ல. நாளையிருந்து சீக்கிரம் கொண்டு கொடுக்க வந்தா கொடுப்பா, இல்லாட்டா நான் கூட என் வீட்டுல தான் ஆக்கி பிறகு கொடுத்துக்கிட்டேன். என்ன கிளவி நீ வேற முதலுக்கு மோசம் பண்ணிடுவ போல இருக்க. இப்ப ஏத்தி தினம் ஸ்கூல் வேன்ல போயிருவா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா போக மாட்டேன் அழுதுட்டு இருந்தா. என் மருமோ கொஞ்சம் கொண்டு விட்டுருங்க மாமான்னா, அதான் கொண்டு விட்டுட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிட்டு. நாளைக்கு சரியா வந்துடுவேன், நேரத்துக்கு வந்துடுவேன் தம்பி, எதுவும் நினைச்சுடாதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிட்டு என் மருமோளால. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நாளையிலேருந்து சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வந்துருங்க. எனக்கு டைமுக்கு சாப்பிட்டே ஆகணும். முன்னாடிலாம் எவ்வளோ நேரம் பசி தாங்கிப்பேன், இப்போ வயிறு வலி இருக்கிறதுனால பசி தாங்க முடியல. ப்ளீஸ் சீக்கிரமாக கொண்டு வந்துருங்க. நைட்டுக்கு எதுவும் வேண்டாம், மத்தியானத்துக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவீங்களா? கொண்டு வந்தால் மத்தியானமும் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துருங்க, அதுக்கும் சேர்த்து நான் சார்ஜ் பண்ணிடுவேன். நைட்டு மட்டும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். தம்பி மன்னிச்சிருக்க தம்பி, எனக்கு ஒரு நாள் தான் இப்படி ஆயிடுச்சு, முதல் நாளே இப்படி ஆயிட்டு நினைச்சுக்காதீங்க. நாளையிலிருந்து சரியா சாப்பாடு கொண்டு வந்துருவேன். மத்தியானத்துக்கு வேணுமா உங்களுக்கு? ரொம்ப நல்லதா போச்சு. ஆபீஸ்க்கு திருப்பி கொண்டு வரணும், என்ன கறி வைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லுங்க. இல்ல நாங்க வைக்க சாப்பிட்டனாலும் கூட சரி, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிடித்தமான கறி தான் வைக்கணும் சொல்லுங்க, அதை வச்சு கொடுத்துருவோம். பில்லு எல்லாம் சேர்த்து மாசமே கொடுத்துருங்க. தினம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது, அன்னைக்கே செலவு ஓடிடும். மாசமா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும் பார்த்தீங்களா? சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. வேற எதுவும் காப்பி டீ வேணா கூட சொல்லுங்க, கொண்டு வந்துருந்தேன். பாட்டி பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? எங்க போனாலும் வெத்தலை பட்டி கொண்டு ஆளா முன்னுக்கூட்டி நிற்கும். இன்னைக்கு அப்பவே போய் கதை உடைச்சது இன்னும் வெளியே வந்த பாடு இல்ல. நேரம் வர போயிட்டே இருக்கு, பாவம் அதுக்கு நம்மள தேடிக்கிட்டு இருக்கோம். இதை வேற 10 குறைக்கு விளக்கேற்றி நீங்க தான் பாட்டி திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் போய் நிக்க வேண்டாம், அடுத்த ஆளா நம்ம வீட்டு விசேஷம், சீக்கிரம் போய் நிக்கவா என்ன? பாட்டி பாட்டி வாரியா என்ன? இல்ல நான் போறேன், நீ பைய வா. ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குதுன்னு தெரியல, சீக்கிரம் வா. என் கல்யாணத்துக்கே ஆளா முன்ன கூட்டி மண்டபத்துல போய் உட்காந்துருந்த, இப்ப என்ன உனக்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வாரே இல்ல கிளம்பட்டுமா? பதில மட்டும் சொல்லு.
ஐயோ பாட்டி இது என்ன கோலம்? ஏன்டா என்ன பார்த்தா என்ன சீப்பா தான் இருக்கு உனக்கு? எப்ப பாரு வேற நல்ல புடவை இருக்கல கட்ட மாட்டேன்னு கேக்குதே. கேட்டா என்ன பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க? நீ சிரிச்சுட்டு நான் வரவே மாட்டேன் பாத்துக்க. எனக்கு எதுக்கு நம்மள கடையை திறக்க சொல்லியிருக்காளே, நல்ல புது புடவையா கெட்டுவோமே, இதுக்கு நகை நட்ட போடுவோமேனு போட்டா பல்ல பல்ல காமிச்சிட்டு கிடக்க. இது கூட நம்ம அன்பு எடுத்து கொடுத்ததுதான். ஒரு தடவை கொடுத்தேன், அதுக்கப்புறம் கெட்டவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சா அந்த புடவையெல்லாம் கெட்டி. அதான் புடவை ப்ளீட் எடுக்க முடியலடா, அதான் இப்படி நேரம் ஆயிடுச்சு. பாட்டி நீ கிளம்புவேன்னு தெரியும், இப்படி கிளம்புன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சூப்பரா இருக்க பாட்டி, சூப்பரா இருக்க. உனக்கு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அட போடா அங்கிட்டு. இதுக்குதான் நான் இந்த மாதிரி புடவையெல்லாம் கெட்ட மாட்டேன். கேள்வி பேசிக்கிட்டு இருப்ப நீ. ஆமா கடை புண்டு போறோம், அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் காசு தான் கொண்டுட்டு போகணுமாடா? என்ன செய்ய, எதுவும் பொருள் எதுவும் வாங்கிட்டு போமா? சும்மா எப்படி வெறுங்கையா விசகையா போகுதுக்கு? பாட்டி நீ வந்தாலே போதும், நான் பாத்துக்கிறேன். யாருக்குமே ஒரு ஒத்துழைக்கு வாங்கி கொடுத்தேன், அது இருக்கட்டும். ஒரு 5000 ரூபாய் காசு வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் பாட்டி. அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, நல்லா வரணும். அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் கடையெல்லாம் திறந்துருக்குல்ல, நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னமோ நம்ம வீட்டுல ஒருத்தங்க கடை திறந்த மாதிரியே இருக்கு. சொல்லதுக்கு என்ன, நம்ம வீட்டுல ஒருத்தங்க மாதிரி தானே ஐஸ்வர்யாவும் லட்சுமி அக்காவும். நல்லா வரணும் பாட்டி, வாழ்ந்து காமிக்கணும். அவங்க இந்த ஊர்ல ஒரு கடை தொடங்கியிருக்காங்களா, இன்னும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரான்ச் தொடங்கணும். அதுக்கு நான் என்ன சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பண்ணுவேன். அப்படியா? சரியா, போதும்ல. ரொம்ப அதிகமா தெரியுதோ, வளவியானு காய்ச்சி வச்சுட்டுமாடா? ஒன்னும் வேண்டாம் பாட்டி, நகை நெட்லாம் போட்டுட்டு வா. தாத்தா இருக்கையில இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணது அப்ப பார்த்த ஞாபகம். அவர் என்னைக்கு போய் சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் காலையில ஒரு கம்மல் கூட போட மாட்டேன், தேலை கூட வர மாட்டேன். இப்படி பாட்டி, இதான் அழகா கெத்தா இருக்க தெரியுமா? சரி வா போலாம். அண்ணே வாங்க. ரொம்ப நன்றிண்ணே. நான் இவ்வளோ கடை மாதிரி இருக்குன்னு சத்தியமா நினைச்சே பார்க்கல. 2 பெஞ்சு ஏதாவது போட்டு அப்படியே ஒரு செட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இதை பார்த்தா இட்லி கடை சின்னதாக மாதிரி தெரியல, ஏதோ பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது. அண்ணே கூரையெல்லாம் நீங்க தான் போட்டீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு ரொம்ப செலவழித்து விட்டுட்டேன்ல நானும் அக்காவும். என்னம்மா நன்றின்றீனே, நீ வேறையா? நீயும் லட்சுமியும் அக்காலும் தங்கச்சியும் என்ன பழகுதியே. என் குழந்தை அளவுக்கு செஞ்சு கொடுக்கறதுல நானும் குறைஞ்சு போக மாட்டேன். என்னமோ நமக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சு கொடுத்தேன். வாழையெல்லாம் கிடந்துச்சு தோப்புல, எல்லாம் பறக்கிட்டு வந்து கெட்டி வாரி வச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? வாடு என்ன தெரியுமா, நம்ம வீட்டுல பழைய பலகை கிடந்து, பாத்திரம் கிடந்துக்கிற பலகை, அதை நல்ல வார்னிஷ் அடிச்சு விட்டு மேல சுண்ணாம்பு வச்சு எழுதிருக்கு. மழை தண்ணி இருந்தா அழியாதுயா, இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் கூட நம்ம இந்த பெயிண்ட் வாங்கி எழுதிக்கலாம். என்ன பார்க்க அழகா இருக்குல்ல கடை மாதிரி? நல்லா வரணும் நீ, அவ்வளவுதான். சிமிட்டி ஆசை, எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும், வைக்கணும், நல்லா வரணும், பிள்ளைக்கு காசு பணம் சேர்க்கணும்ட்டு ஆசைதான். நம்ம வெளியே எங்க விட, நமக்கு பிள்ளைய பொம்பளையில வேலைக்கு விட்டு பழக்கம் இல்லை. அதுக்கு மீறி விட்டா எங்க அம்மா ஒரு வழி ஆக்கிடுவா என்ன. சரி எப்படியோ 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வந்தா சரிதான். அட என் தங்க பிள்ளை சரணகுட்டி, என்னையா என்ன அத்தைன்ட்டு கூப்பிடுறியாக்கும்? அத்தை தூக்கணுமா? கொஞ்சம் பொறு என்னையா, இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அத்தை இன்னைக்கு பூரா உன்னை தூக்கியே வச்சுக்கிருக்கேன். என்ன துணி எப்படி இருக்கு? 2 பிள்ளைகளும் ராசா மாதிரில இருக்காங்க 2 பேரும். அக்கா நம்ம கூப்பிட்ட எல்லாரும் வந்துருவாங்கல்லக்கா, கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ரொம்ப ஆனால் சந்தோஷமா இருக்கு. சத்தியமா நான் நினைச்சே பார்க்கலக்கா இவ்வளோ பெருசா அந்த கடை வரும் அப்படின்னு. ஏதோ டேபிள் போட்டு இட்லி வச்சு வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்குற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டிங்லாம் இருந்துச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது ஏதோ பெரிய ஹோட்டல் திறந்த மாதிரி இருக்குல்லக்கா. ஆமாம்மா, அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க 2 பலகை இருந்தால் வாங்கி கொடுங்க, பெஞ்சு மாதிரி, அதில் வச்சு இட்லி கடை நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு பின்வாசல் சும்மா தானே கிடக்கு, பெஞ்சு இதெல்லாம் என்னத்துக்கு, அதை நான் ஒரு அளவாக செட் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, என்னமோ நினைச்சே குடியார மனுஷனுக்கு என்ன தெரியும்ட்டு அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு பாரு. போடு முதல்ல வீட்டில் சுண்ணாம்பு பொங்கல் கடையே மீறி கிடந்து அந்த சுண்ணாம்பெல்லாம் வச்சு பேர் எழுத வராதா? பக்கத்துல அந்த படிச்ச பையன் ஒருத்தர் இருக்கான், காலேஜ் முடிச்ச பையன், அந்த பையனை கூப்பிட்டு வச்சு எழுதி ராத்திரிக்குள்ள தூங்கலைன்னா பாத்துக்கிய. ரொம்ப நன்றிண்ணே, எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கண்ணே. சத்தியமா இப்படிலாம் நினைச்சே பார்க்கலண்ணே, இவ்வளோ பெரிய கடை மாதிரி வரும் அப்படின்னு. இட்லி கடை நீங்க போட்டிருக்கிறது சந்தோஷம், மேலே லட்சுமி அக்கா இட்லி கடைன்னு போட்டிருந்தா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அட சும்மா இது இவா ஒருத்தி, ஏன் பேர்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, நம்ம ஊர் இட்லி கடை. நம்ம ஊர்ல தான் இட்லி கடை இல்லையே, அதான் நம்ம ஊர் இட்லி கடைன்ட்டு போட்டிருக்காரு. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க,
நான் இவ்வளோ நாள் உங்களை எவ்வளோ பேசியிருக்கேன், குடியாரேன் அப்படி இப்படின்னு. சில தண்ணியை கூட தலையோடி கொடி ஊற்றி எழுப்பி விட்டுருக்கேன். எவ்வளோ பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அதுக்கெல்லாம். பாவம் என் தங்கச்சி தான், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் தங்கச்சி ஐஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுவா தெரியுமா. தையல் மிஷின் வாங்கி போட்டா நல்ல நிலைமையில வந்துடட்டும் நீ நானும் தெரிஞ்சவங்களான்னு சொன்னேன். ஆனால் பாருங்க அவள் வீட்டில் கடை தான் அமைக்கணும்னு இருந்திருக்கு. நல்ல பிள்ளை பார்த்துடுங்க. எனக்கு இவ்வளோ எனக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சின்ன வயசை விடா முயற்சியா 5 ரூபா காசு இல்லாட்டாலும் இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுவோம், அடுத்த கூட கையேந்த கூடாதுன்னு நினைக்க முடியாவா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆனால் ஒரு அம்மா அவள் சாதிச்சிட்டா ஐஸு. ஆனால் ஒரு பொண்ணை அவள் சாதிக்கிறது இன்னும் நிறைய இருக்குது. பிள்ளைங்களுக்கு நீ எவ்வளவோ சாதிக்கணும், நல்ல நிலைமையில வரணுங்க. நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த பிள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து ஒரு பொண்ணு வெளியூர் பொண்ணு நம்ம ஊரில் வந்து நல்லா இருந்தால் நம்ம ஊருக்கு தானங்க பெருமை. அக்கா, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்க்கா. எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, சத்தியமாக நான் இந்த இடத்துல இல்லைக்கா. எவ்வளவோ தோண்டு போய் இருப்பேன். என்ன ஐசு இப்படி இருக்க, இனி எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, விட்டு சொல்லு நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. என் பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலேன்னா ஒரு அம்மா மாதிரி பார்த்துருக்கீங்க. நான் இல்லாத நேரம் கூட என் பிள்ளைய அப்படி பார்த்துக்கிட்டீங்க. இந்த நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் தாங்க. விடு ஐஸு, அக்கா தங்கச்சிக்குள்ள யாராவது நன்றி சொல்லுவாங்களா? என்ன பிள்ளை நீ? சரி, இட்லிலாம் அவுச்சு வச்சில்ல, நான் வந்து தக்காளி சட்னி, புதினா சட்னி, சாம்பார் எல்லாமே நான் வச்சுட்டேன். நீ இட்லி வச்சுட்ட, எல்லாமே இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டேன். வரவளுக்கு எல்லாருக்கும் நம்ம ஏனாமா இட்லி கொடுத்த மாதிரி இருக்கட்டும். எனக்கு ஒரு நாள் காசு தான் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், தராதவள்கிட்ட நம்ம கேட்கவும் வேண்டாம். எனக்கு ஃபுல்லாக இட்லி எப்படி கொடுத்துருவோம் என்ன? நாளையிலேருந்து நல்லபடியாக நம்ம வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிப்போம். சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடலாம். அக்கா, இன்னும் சக்தி சாரை காணோம். இது பாட்டி வர வரேன்னாங்க, இன்னும் காணுமே. நான் வேணா ஒரு எட்டு பார்த்துட்டு வரட்டுமா? ஐஸு அதுக்கு 100 ஐஸு. இந்த சச்சி தம்பியே வந்துருச்சே. பாட்டி அம்மாவை காணும். சரண், சரண் குட்டி, என்ன அழகா இருக்கு என் தங்கம், என் தங்க பிள்ளை. என்னடா, என்னம்மா? அக்கா சூப்பரா இருக்குக்கா, செம்மையா இருக்கு. கடை மாதிரி அப்படி கொண்டு வந்திருக்கீங்க. நானும் எப்படி பண்ண போறாங்களோ, இட்லி கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண போறாங்களோ அப்படி இப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா கடை மாதிரியே செட் பண்ணிட்டீங்களே, உங்க வீட்டு பின்வாசல் தானே. சூப்பரா இருக்குக்கா, போர்டு கிடலாம் வச்சு அசத்திட்டீங்களே. போங்க ஐஸ்வர்யா, வாழ்த்துக்கள்ங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு என்னவோ என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள் மாதிரி. காலையிலே எந்திரிச்சிட்டேன். இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல உள்ளவங்க பொழைக்க தெரியாம வெளியூருக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்க. ஆனா நீங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு, அதுவும் ஒத்த பொண்ணா 2 குழந்தைங்களையும் வச்சு கஷ்டப்பட்டு கடனை முடனை வாங்கி ஒரு கடை நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க. சத்தியமா சான்ஸே இல்லைங்க. உங்க லெவலுக்கு யாருமே வந்துட மாட்டாங்க. ஆமா, பாட்டி எங்க காணவே இல்ல. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அவங்க தானே குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொன்னோம், அவங்கள கூட்டிட்டு வரலையாக்கும்? அதெல்லாம் முடியாது தம்பி, அவங்கள போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க. அவங்க இருந்தாதான் நீ கடை வரப்பு விழாவே. அவங்க இல்லாமையா? நீங்க கஷ்டப்பட்டு கடை திறக்கீங்க, ஒரு புதுமையா இருக்க வேண்டாம் கடை திறக்கிறவங்க. அதான் பாட்டி புதுசா ஸ்டைலா மாடர்னா இந்த வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. அட பாட்டி, நீங்களா? ஆச்சரியமா இருக்கு. பாட்டி சூப்பரா இருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி புதுமையா தான் இருக்கீங்க. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. பாட்டி நினைச்சே பார்க்கல நீ இப்படி வருவேன்ட்டு. இந்த குரூப்ல நீ தான் அழகா இருக்கேன்னா பாரு. இந்த புடவை சூப்பரா இருக்கு பாட்டி. நீ தான் இந்த விளம்பரத்துல நடிய குத்துவிளக்கு ஏற்றி வைப்பாங்கல்ல, அத மாதிரி சரியா வந்திருக்க. அந்த காலத்து சரோஜா தேவி இல்ல, தாத்தா கூட நான் அடிக்கடி சரோஜா தேவின்னு சொல்லுவியே. நல்லா இருக்கு இந்த புடவை. கடை திறப்பு விழாவுக்கு நீ தான் கலக்கலாம் வந்திருக்கப்போ. அட சும்மா இருங்க, யாருக்குமே என் வீட்டில் என்ன கேள்வி பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க வேற சும்மா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு. சாரா, ஏ சரணு, என்னையா கடை திறப்பா? புது துணிலாம் போட்டிருக்கீங்களே, அண்ணன் தங்கச்சி ஒரே கலர்லையாக்கும். நல்லா இருக்கு என் பிள்ளைகளுக்கு. என்னய்யா, வண்டியில போகணுமோ? இப்ப வேண்டாம், ஒரு மணி நேரம் போகட்டும். என்ன கடை திறக்கு ஆளுகள்லாம் வருவாங்கல்ல, அப்புறமா அப்பா கூட்டிட்டு போறேன். சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். ஐஸ்வர்யா, என்னைக்குமே எனக்கு பெருமையா இருக்குமா. ஒத்த பிள்ளையா இருந்துட்டு எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் கடையெல்லாம் திறக்க என்ன ஒரு கடை திறக்கணும் தேசப்பட்ட விஷயமா என்ன சொல்லுவான் சத்தி நினைச்சுக்கிடுவேன். பாவம் அந்த பிள்ளை இப்படி கிடந்து கிடப்பாம்பா கழியுது அப்படின்ட்டு ஒன்னும் நினைக்காத. இனி படிப்படியா முன்னேற போற. இது படி, இன்னும் பாரு.
ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி ஓஹோன்ட்டு வர போறேன்ட்டு நான் பாட்டி சொன்னா சரியா இருக்கும் பாத்துக்க. அவன் பொம்பளை தானே என்ன ஏதுன்ட்டு இலக்கரமா நினைப்பான். நினைக்கவே நினைச்சிட்டு போட்டோம். நம்ம வாழ்க்கையில செவிச்சு காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். நம்மள 4-3 சொன்ன முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுமா. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஐயோ நமக்கு பொட்டை பிள்ளை இருக்க, ஆம்பளை பிள்ளை இருக்க, ஆம்பளை இல்லையே, நம்ம எப்படி பண்ண போகிறோம், யாது பண்ண போகிறோம்னு ஒன்றும் நினைக்காத. என்ன நாங்கள் இருக்கோம் உனக்கு எப்போவுமே சப்போட்டா. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் பாட்டி. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கனால தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படியோ போகணுன்னு நினச்ச வாழ்க்கை எப்படியோ மாறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நம்பிக்கை வந்துட்டு பாட்டி, எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை வந்துட்டு. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. சக்தி சார் ஆகட்டும், லட்சுமி அக்காவாகட்டும், நீங்களாகட்டும், எல்லாரும் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்கல்ல, இது போதும். இந்த நினைப்பே போதும். நான் நல்லா வந்துடுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துட்டு பாட்டி. சரி சரி, மாற்றி மாற்றி போனதெல்லாம் போதும். நம்ம கடையை விளக்கப்படுத்தி ஆரம்பிக்க வேண்டாமா? அந்த ஊர் தலைவர் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி தூங்கிருச்சு போல இருக்க. பாட்டி கடை திறப்ப நேரம் தூங்கிட்டு நிக்க, அதுவும் நின்னுகிட்டே. பாட்டி அடே போடுடா, ஏன்டா புடுப்புலுன்ட்டு வர? இந்த பிள்ளை கடை திறக்கு நல்லபடியா வரணும் அப்படின்ட்டு மாரியத்தா வேண்டிக்கிட்டேன். அதுக்குள்ள உனக்கு என்னதான் அவசரம்? பெசாட்டு நில்லு. 10 நிமிஷம் நல்ல மனசார அம்மா தாயேன்னு கும்பிட்டுக்கிட்டேன். அம்மா தாயே, இந்த பிள்ளை நல்ல நிலைமையில வரணும். நீ தான் இந்த பிள்ளைக்கு எப்பவும் துணையா இருக்கணுமா. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடு, நல்ல ஊக்கத்தை கொடு. மேலும் நல்லா வளரணும். இன்னும் இந்த கடையை மாதிரி நிறைய கடை திறக்கணும். இந்த கடையோட நம்ம என்னத்துல குறைஞ்சிட்டோம்? பணம் காசுல குறவா, அழகுல குறவா, அந்தஸ்துல குறவா? இந்த ஊருக்கு ஆளாம வந்தா நம்ம அடைக்கலம் கொடுத்தோம், போனா போகுதுன்னு வாடகையை குறைச்சு. கொஞ்சமும் ஒரு இது இருக்கா? நல்ல பிள்ளைன்னா நம்மளை வச்சுல விளக்கேற்றிருக்கணும். இந்த கிளவி வச்சு விளக்கேற்றிட்டு இருக்கா? கடை திறங்கலாம். கடை வீட்டில் நம்பி கொடுத்தவா நம்ம கையால் இந்த விளக்கு எத்தனை என்ன விளக்கு எரியாதா? இல்லை நமக்கு ஏற்ற தெரியாதா? எல்லாம் கொழுப்பு. அவள் நம்மளை தான் சொல்லியிருப்பாளா இருக்கும். இந்த லட்சுமி லேசுப்பட்டவளா? என் மாமியா கறி ஒன்றும் கொள்ளாது, அவ கையெல்லாம் ஏற்ற வேண்டான்னு சொல்லியிருப்பா. லேசுப்பட்டவள இருக்கட்டும். அடுத்த மாதம் வாடகையை கூட்டியிருக்கேன். இதை மாதிரி எத்தனை வேற பார்த்துருப்போம். இந்த ஊருக்காரங்க இங்கே பிழைக்க முடியலன்ட்டு வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு இருக்குங்க. இவன் என்னடான்ட்டா வெளியே ஊர்லேருந்து இங்கே வந்து புருஷன் வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லுதா. உண்மையாக போயோ தெரியலை, என்ன இதுனே தெரியலை. ஏதோ வாடகை கிடைக்கும்ட்டு இருத்திட்டோம். இவளை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும். திடீர்னு எப்படி காசு இல்லை பணம் இல்லைங்க கடை தொடக்கணும் சும்மையா? அம்மா தாயே மாரியம்மா, இந்த பிள்ளை நல்லா இருக்கணும். செல்வ செழிப்போடி சீரோடி நல்லா இருக்கணும். இங்கே பாரு ஐசு, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நாங்கள் எல்லாரும் இருக்கோம், எப்போ உனக்கு பலமாக இருப்போம். என்ன இந்த ஊரை நம்பி வந்தவங்க இந்த ஊர் கைவிட்டது இல்லைம்மா. இந்த ஊர் மண் அப்படி. நீ வந்துட்டே இல்லை, எங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டே இல்லை. நீ நல்லா வருவ தாயி, நல்லா வருவ.